சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு டைப்பில் கிட்டத்தட்ட ஒரு மினி ஏலமே நடத்தி முடிச்சிட்டாங்க. 3 பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணி அவங்களோட பிளேயிங் லெவனை செட் பண்ணிட்டாங்க. அதோடைய ரிசல்ட் வந்து இன்றைக்கி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து லாஸ்ட் ஒரு ஓவராக போயிருந்தாலுமே ரொம்ப ஒரு ஈஸியான வின் தான் வந்து சிஎஸ்கேக்கு. டிவல் பிரைஸாக இருக்கட்டும், ஆயுஷ் மாத்ரேவாக இருக்கட்டும், ஊர்வில் பட்டேலாக இருக்கட்டும், எல்லாமே செமையாக ஆடினாங்க. ஆயுஷ் மாத்ரே இன்னைக்கு ஆடலாம் போன மேட்ச் சூப்பராக ஆடினார். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்கேஸ் இப்போ டியூல் பிரைஸ் விட்டுருங்க, ஆயுஷ் மாத்ரேவும் ஊர்வில் பட்டேலும் அடுத்து நிறைய டொமஸ்டிக் மேட்சஸ் இருக்குது. அடுத்த வருஷம் ஐபிஎல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சயித் முஸ்டக் அலியாக இருக்கட்டும், ரஞ்சி ட்ராஃபியாக இருக்கட்டும், அந்த மாதிரி மேட்சஸில் ஒரு 2-3 செஞ்சுரிஸ் போடுறப்போ இந்த வருஷம் அவங்கள இன்கேஸ் நம்ம வந்து இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்காமல் இருந்திருந்தா அவங்க இன்னும் நிறையா ஒரு காசுக்கு ஏலம் போயிருக்கு, நிறைய சான்சஸ் இருக்குது, நம்ம டீமுக்கு திரும்ப வராமல் இருக்கிற ஒரு சான்ஸ் கூட இருந்திருக்கு. ஸோ ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி அதை கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டீமில் ருத்ராஜும் வந்து ஜாயின்ட் ஆகிறப்போ ஒரு இன்னும் சூப்பரான ஒரு டீமாக இருக்கும். அதில் இன்னும் ஒரு தோனி இன்கேஸ் அடுத்த வருஷம் ஆடாத பட்சத்தில் இன்னொரு பெரிய ஹிட்ரு லோயட்டை வந்து ஆடுறு. அதுபோக இன்னொரு ஒரு நல்ல செமையான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் கிடச்சிட்டா வந்து டீம் பயங்கரமாக செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அது அடுத்த வருஷம். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா மினி ஏலத்தில் யார் யார் கிடைப்பாங்க நமக்கு அடுத்த வருஷம் அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குது. இன்னும் சிஎஸ்கே கிட்ட வந்து உடையாமல் இருக்கிற ரெக்கார்டு இந்த வருஷத்தில் ஒன்று தான். இதுவரை சிஎஸ்கே வந்து உட்டன் ஸ்பூன் வாங்கினதே கிடையாது. அதாவது உட்டன் ஸ்பூன்றப்போ லீக்கில் லாஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணதே கிடையாது. அதையாச்சும் இந்த வருஷம் காப்பாற்றினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.